அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயம் கோபி. இந்த குரல் பதிவு என்னோட கர்ம ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு குரல் பதிவு. கிட்டத்தட்ட ஒரு 9 பௌர்ணமி, இது 9வது பௌர்ணமி. நான் சில விஷயங்கள் பௌர்ணமி சம்மந்தப்பட்டு தான் எல்லார் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கர்மம் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பௌர்ணமிக்கு 1வது நாள், அதுக்கப்புறம் 2வது நாள், 3வது நாள் அது சார்ந்து அவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை வருது. அது இந்த நாளில் ஹெல்த் பிரச்சனை வரவங்களுக்கு இப்படி இப்படி சரியாகுதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தில் வந்து நான் தேடி கண்டுபிடிச்சி அதை நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் குறிப்பாக நான் 9 பௌர்ணமிலையும் பார்த்த ஒரு ஒற்றுமையான ஒரு விஷயம் என்னென்னா, பௌர்ணமி அந்த திதி தொடங்குறதுக்கு முன்னாடியும் சரி, அது முடியும் போதும் சரி, எனக்கு அதிகமாக ஃபோன் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த தற்கொலை எண்ணத்தோடையே ஃபோன் பண்ணுவாங்க. தற்கொலை எண்ணத்தோடயே பேசுவாங்க. வாழலாமா சாவலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடயே பேசுகிறாங்க. அது ஏன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய நீண்ட கால தேடலில் இன்றைக்கி தான் பதில் கிடச்சிது. அந்த பதிலை இயற்கை அனுமதியோடு நான் எதிர்காலத்தில் பதிவு செய்கிறேன். இந்த மாதிரி இந்த பௌர்ணமி சமயப்பட்டதில் நீங்கள் நல்லா புருஷன் முன்னாடி வெள்ளிக்கிழமை உதாரணத்துக்கு வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் பௌர்ணமி அப்படின்னா, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலைல ஒரு பெரிய சண்டையாகும். அது அந்த பௌர்ணமி முடிகிற வரைக்கும் 2 பேரும் பேசாத வரை ஒரு பெரிய மனசங்கடத்தை, மனக்கசப்பு கொடுத்துரும். ஒருவேளை அம்மா பையன், இல்லை அப்பா மகன், இல்லை குடும்பத்தில் அக்கா தங்கச்சி சண்டை. அந்த சண்டை எப்படின்னா எக்ஸ்ட்ரீம் உங்கள் மன வருத்தப்பட்டு நம்ம வாழலாமா வேண்டாமன்ற அளவுக்கு கொண்டு போய் விடுது. இல்லை இந்த பௌர்ணமி நேரத்தில் அவங்களுக்கு அந்த மனம், புத்தி, அந்த சந்திரன் வேலை செய்தான்றதையும் வந்து என்னால் வந்து அதை சொல்லணும்னு ஆசை. ஆனால் அது இயற்கை அனுமதியோடு தான் சொல்லணும் அந்த இயற்கை ரகசியத்தை. இதில் குறைஞ்சபட்சம் வந்து கிட்டத்தட்ட 80% அந்த ஒரே ராசியில் ஏதாவது இந்த ஒரே லக்னம் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்கன்றது இன்னும் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. மனிதன் விதிப்படி கிரகப்படி இயங்குறான். ஆனால் ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி அவனை இந்த 12 கட்டத்துக்குள்ளே வச்சு தான் அவனுக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரி கிரகம் வேலை செய்கின்ற உணர்றேன். ஆனால் நான் வந்து இது மூலயமா சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பௌர்ணமி சமயங்களே என்ன ஒரு சின்ன சண்டை வந்தால் கூட அதை பெருசாக கொண்டு போகாமல் உடனே முடிச்சிருங்க. ஒருவேளை மனம் தளர்ற மாதிரி, புத்தி தடுமாறுற மாதிரி ஏதாவது ஒரு தவறான எண்ணமோ இல்லை தவறான சிந்தனை வந்தால் கூட பொறுத்துருங்க. ஒரு கடலில் போய் குளிச்சிருங்க. இல்லைன்னா நீங்கள் கடற்கரைக்கு போயிடுங்க. இல்லையா ஒரு 24 மணி நேரம் அமைதியாக இருந்துருங்க. இந்த குரல் பதிவு யார் இயற்கை கேட்க வைக்கணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக போய் கேட்க வைக்கும். அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் எந்த சிந்தனையும் எடுத்துடாதீங்க. ஒருவேளை தவறுதலா என்ன வந்து நீங்கள் சப்போஸ் நம்ம செத்தே போயிட்டோம் அப்படின்னா கூட, திரும்ப இந்த துன்பத்தை அனுபவிக்க இன்னொரு பிறப்பு எடுத்தே ஆகணும். அது சமமான எதிர்வினை கொடுத்து தான் ஆகும். இதை நம்ம தவறான முடிவு எடுத்து நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டோம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் மட்டும் நினச்சிடாதீங்க. ஒரு பெரிய முருக பக்தர் அவர் பேசும்போதே முருகா முருகான்னு சொல்லக்கூடிய ஒரு முருக பக்தருக்கு நடந்த ஒரு விஷயத்தை வந்து நான் என்னோட கர்ம ஆராய்ச்சியில் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது சொல்லக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் பொருத்தி போகும். அது எல்லாருக்கும் ஒரு படிப்பினையாகவும் இருக்கும். நான் உட்பட எல்லாருக்குமே அது வாழ்க்கையில் வந்து அந்த ஒரு விஷயத்தில் கடந்து வந்திருப்போம். அதனால் இந்த மாதிரி இந்த பௌர்ணமி அமாவாசை கூட பெரிய அளவுக்கு வந்து நிறைய ஃபோன் எனக்கு வராது. ஆனால் அந்த பௌர்ணமி சார்ந்தது மட்டும் இது வரைக்கும் நான் அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 22 ஃபோன் அந்த மாதிரி பேசிட்டேன். அது என்னமோ அந்த ஒரு சில ஃபோன் வந்து எடுக்கிறப்பயே வந்து அவங்க சொல்கிறப்பயே தெரிஞ்சிருச்சு. அதில் கடைசியாக வந்து ஒருத்தர் பேசும்போது ரொம்ப மனசு வேதனை ஆகிடுச்சு. கிட்ட 19 நிமிஷம் அவர் பேசுகிறது மட்டுமே நான் கேட்டேன். இந்த உலகத்தில் மிகப்பெரிய மருந்தே வந்து மற்றவங்க ஆறுதல் சொல்கிறோமோ இல்லையோ, அவங்களோட மனசில் இருக்கிறத சொல்கிறத கேட்குறது வந்து ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி சமீபத்தில் ஒரு மனநல மருத்துவர் பேசும்போது என்கிட்ட சொன்னார். அது நீங்கள் செய்கிறீங்கன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே அது நடந்துச்சா இல்லையான்னு தெரியல. அவர் 19 நிமிஷம் அவர் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டினார். அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமி சார்ந்த சில விஷயங்கள் சொன்னதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணி அவர் அந்த மைண்ட் செட் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இதே மாதிரி பிரச்சனை யார் யார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கலாம். இதுக்கப்புறம் கூட இந்த பௌர்ணமி சார்ந்து வரப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் என்னோட நண்பர் நேற்று இந்த மாதிரி சண்டைன்னு ஒரு விஷயத்த சொன்னோடனே அவர்கிட்ட சொன்னேன், நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன் பௌர்ணமி வர டைமில் அமைதியாக இருங்கன்ட்டுன்னா, அப்புறம் ஆமாம் பௌர்ணமி, சரி இந்த விஷயத்தை நான் பெருசுப்படுத்தாமல் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இதுக்கப்புறம் எதிர்காலங்களில் இந்த பௌர்ணமி சார்ந்த ஒரு விஷயம் வரப்போ ஒரு சின்ன சண்டைனா கூட ஓகே 2 நாள் கழித்து முடிவு எடுத்துக்கலாம், 2 நாள் கழித்து யோசிச்சுக்கோன்னு சொல்லி அமைதியாக இருந்துருங்க. ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் என்னன்னா, இந்த கிரிவலம் நம்ம போகிறது, பௌர்ணமி சார்ந்த வழிபாடு செய்கிறது, குடும்பமாக சேர்ந்து எல்லாம் ஒரு இடத்துக்கு போகணுன்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது, எப்பயுமே ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. என்னோட கர்மாராய்ச்சியில் நான் உணர்ந்த ஒரு பெரிய விஷயம். நிச்சயமாக இந்த குரல் பதிவு எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாற்றும். எல்லாம் புகழும் முருகனுக்கே. முருகர் உத்தரவுப்படி தான் இந்த குரல் பதிவும் பதிவு செய்கிறேன். நன்றி. எல்லா புகழும் முருகனுக்கே.